ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்டேட்டு. ஜப்பானில் உள்ள பப்ளிக் ட்ரேடிங் கம்பெனி எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குமின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி வந்து இப்போ கிரிப்டோ கரன்சி பிட்காயினில் அதிக அளவு பை பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு பை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே $1 பில்லியன் ஒர்த்துள்ள மதிப்புக்கு வந்து பிட்காயினை பை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஜப்பானில் மற்றொரு பப்ளிக் ட்ரேடிங் கம்பெனியாக இருக்கிறது வந்து எஸ்பிசின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க ட்ரேடிங் கம்பெனி அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ந்து பெரிய அளவில் மல்டி அளவில் பெரிய கம்பெனி. இவங்களும் வந்து இப்போ கிரிப்டோ கரன்சி பிட்காயினை பை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் எக்ஸல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு பிட்காயினை பை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $1 பில்லியன் மதிப்புள்ள அளவுக்கு வந்து இந்த பிட்காயினை நான் பை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸல் பக்கத்துலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதே போல் ஜப்பானில் அதிக வந்து பப்ளிக் ட்ரேடிங் கம்பெனியாக இருக்கக்கூடிய நிறைய கம்பெனி, இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லிட்டோம் மெட்டாபிள்னு சொல்லக்கூடிய கம்பெனி, அவங்களோட ஒர்த் வந்து ரீசெண்டாக 4 மில்லியன் அளவுக்கு வந்து அங்கே ஒர்த்துள்ள பிட்காயினை தான் பை பண்ணி அவங்களும் எக்ஸல் பக்கத்தில் சமயத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஜப்பானில் அதிக அளவு பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே தங்களோட அசட் எல்லாமே கிரிப்டோ கரன்சியாக மாற்றிக்கிட்டு வராங்க. இந்த தகவல் வந்து நீங்கள் ஒரு கிரிப்டோ யூஸராக இருந்தாலும் சரி தான், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிப்டோ யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிரிப்டோ சம்மந்தமாக நாலேஜெல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வேணுமா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஷார்ட் ஒரு கிரிப்டோ அப்டேட்டில் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.